இரு. நீ ஏன் போட்டு மனச வருத்திட்டு இருக்க? இதுதான் பிள்ளைங்க பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வைக்காத. பிள்ளைங்க வந்து பிள்ளைங்கள நம்ம வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. குழந்தைங்கள ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா, அதுங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் அதுங்க கெட்ட போக தான் செய்யும். அத ஏத்துக்கோ. இந்த கஷ்டம் நமக்கு வருதுன்னா, இது வந்து அ நடக்க வேண்டியது. விதி. இத மாத்த முடியாது. அதனால சும்மா இரு. மனச போட்டு ஏன் நீ அலைப்பாய விடுற? ஏன் அழுவுற? ஏன் கஷ்டப்படுற? சும்மா இரு. இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு எல்லாமே வெறுத்து போகக்கூடிய வார்த்தை கிடையாது. அதுக்கான வார்த்தை கிடையாது. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா? மைண்ட வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. மனசளவுல அந்த கான்ஃபிடென்ட் இருக்கட்டும். அத மனச வந்து தளர விடாதீங்க. மனசு சலனப்படும். குழந்தைங்க வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்றாங்கனாக்கா, நம்ம மனசு சலனப்படும். என்னடா இது நம்ம இவ்ளோ தூரம் வளர்க்குறோம், போறோம். நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழுறோம். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது அப்படின்னு மனசு சலனப்படும். ஆனா, இது இயற்கை தான். இந்த வயதுல இந்த பிள்ளைங்க இப்படிதான் இருக்கும். நாமளும் சின்ன வயசுல இப்படி இருந்திருக்கலாம். போக போக சரியாயிடும். அப்படின்னு மனச வந்து சும்மா இரு. எந்த நேரமும் சும்மா இரு. அவ்வளதான். இது வந்து நம்ம சுத்தமா கடமையே விட்டுட்டு நம்ம முனிவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சும்மா இரு. அ ரிலாக்ஸா இரு. அமைதியா இரு. எதையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அப்படின்றது தான் சும்மா. புரிஞ்சுதா நான் சொன்னது? தேங்க் யூ மா.